நாகம செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சுற்றுலா படகுகள் சுற்றுலா தலங்கள் திடீர் ஆய்வு, பாதுகாப்பு விதிமீறலுக்கு கடும் எச்சரிக்கை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொத்தனாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுற்றுலா படகுகள் சுற்றுலா தலங்கள் திடீர் ஆய்வு, பாதுகாப்பு விதிமீறலுக்கு கடும் எச்சரிக்கை. புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளின் பாதுகாப்பு தன்மை மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களின் மேம்பாடு குறித்து அதிகாரிகள் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. மாண்புமிகு துணை ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் சுற்றுலாத்துறை இயக்குனர், மீன்வளத்துறை இயக்குனர், கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் தனசேகரன், கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் பொழுது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக அளவில் பயணிகளை ஏற்றிச் சென்ற சில படகுகள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் போதிய லைஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி இயக்கப்பட்ட படகுகளும் ஆய்வில் கண்டறியப்பட்டன. அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே படகுகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் திட்டவட்டமாக அறிவுறுத்தினர். படகு சவாரி ஆய்வை தொடர்ந்து அதிகாரிகள் குழுவினர் பாண்டி மெரினா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதிகளிலும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடம் அதிகாரிகள் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளையும் கேட்டறிந்தனர். சுற்றுலா பயணிகளின் கருத்துக்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்தவும், பாதுகாப்பான சுற்றுலா சூழலை உருவாக்கவும் இந்த ஆய்வு உதவும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொத்தனாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் கொத்தனார் ஒருவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மதகடிப்பட்டு அடுத்த நல்லூர் பகுதியை சேர்ந்த முத்து, வயது 40 என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் திருபுவனை போலீசார் முத்து மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தர்மாபுரி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திரௌபதியம்மன் கோவில். இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இக்கோவிலுக்கான திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதிலிருந்து கடந்த 19 நாட்களாக அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு யாகங்கள், அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், மகாபாரத நிகழ்வுகளை வலியுறுத்தும் வகையிலும் தெருக்கூத்து நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக 20ஆம் நாள் உற்சவமாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சியும், பொதுமக்களுக்கு காப்பு கட்டி சக்தி கரகம் ஜோடித்து மரக்காணம் பூமி ஈஸ்வரர் குளக்கரையில் இருந்து சக்தி கரக வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவில் எதிரில் நெருப்பு குண்டத்தில் இறங்கி தீமிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதியிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர்கள், இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் எரிபொருள் கேஸ் விலை உயர்வை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுவை பிரதேச ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் CATU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா சிக்னல் திரையரங்கம் அருகே வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத் தலைவர் மணவாளன் தலைமை தாங்கினார். ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் விலையை லிட்டருக்கு ₹3 மற்றும் எல்பிஜி, சிஎன்ஜி எரிவாயு விலையை ₹2 உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மக்கள் விரோத போக்கை கைவிட்டு விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஜயகுமார், நிர்வாகிகள் நூர் முகமது, சக்திவேல், பழனிபாலன், மனோகர், பாரி, செந்தில், ரங்கன், கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் CATU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், செயலாளர் மணிபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதி ஆட்டோ தொழிலாளர்களும் பங்கேற்றனர். சேத்திராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் தொழிற்சங்கங்கள் நிர்வாகிகள் மனு வழங்கினார்கள்.
சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பங்கேற்று மனு வழங்கினார்கள். புதுச்சேரி அரசு காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள புகார் மனுக்களை விசாரித்து உடனடியாக தீர்வு காண்பதற்காக மக்கள் மன்றம் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இன்று காவல் கண்காணிப்பாளர் வடக்கு வம்சதார் டி அவர்களின் முன்னிலையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் பலர் பங்கேற்றனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வில் மே 4 அன்று போராடிய L&T தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் மீது காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை செய்து இவ்வழக்கினை திரும்பப் பெற சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். L&T நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அசாதாரணமான சூழ்நிலையும் பதற்றத்தினையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு உருவாக்கும் L&T நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் உள்ளடக்கிய மனுவினை காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சோ மோதிலால், ரமேஷ், L&T ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், ஈட்டன் பாஸ்கர், முருகையன், வில்லாளன் என்கிற விஜயன், காமாட்சி, என்டர்பிரைசஸ் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், கொளஞ்சிநாதன், சித்திரவேல், பூங்காவனம், கணேஷ் அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் மறைந்த INTUC தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் 5ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி அனுசரிப்பு. மறைந்த INTUC தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்ச்சி நேற்று புதுச்சேரி மாநில INTUC தலைவர் GR பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி முதலியார்பேட்டை உழந்தைக்கேரப்பாளையத்தில் உள்ள அருள்குரு சக்திவேல் பரமானந்த சுவாமி ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள மாநில INTUC தலைமை அலுவலகத்தில் மறைந்த தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மாநில INTUC தலைவர் GR பாலாஜி ஊசுடு தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டிற்கான டி-ஷர்ட்டுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் ரவிச்சந்திரன் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகிலும் உழவர்கரை சாலை தெருவிலும் அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, லட்சுமி நாராயணன், காலப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் கவுண்டர், அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில AATUC தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அந்தோணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், மாநில INTUC நிர்வாகிகள், ஆட்டோ சங்க மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், டாக்டர் G ரவிச்சந்திரன் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். முருங்கம்பாக்கத்தில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் 99ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்று விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த 9ஆம் தேதி மாலை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றதை தொடர்ந்து பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் மூலம் ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சிகள் தொடங்கின. பெருவிழாவை முன்னிட்டு தினமும் மாலை சிறப்பு திருப்பலி, மறையுரை, நவநாள் வழிபாடுகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு பகுதிகளை சேர்ந்த அருள் பணியாளர்கள் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற 17ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலி நடைபெற உள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையால் சேதமடைந்த வீடுகளுக்கு தார்பாய்களை சட்டமன்ற உறுப்பினர் BP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக திடீரென்று பெய்த கனமழையால் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பல இடங்களில் மண் மற்றும் குப்பைகளால் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் புந்தது. கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி BP சிவக்கொழுந்து அவர்களும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுத்தனர். இந்த நிலையில் இன்று அரசு அதிகாரிகளை நேரில் அழைத்து மடுவுப்பேட் ECR சாலை மற்றும் சலவையாளர் நகர் பகுதிகளில் ஏற்பட்ட மண் மற்றும் குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்தினர். மேலும் கனமழையால் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கூரை வீடுகள் சேதமடைந்தது. இதனை அறிந்து அவர்கள் சேதமடைந்த வீடுகளுக்கு தங்களது சொந்த செலவில் தார்பாய்களை வழங்கினர். நேற்று பெய்த தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்களை விரைந்து சந்தித்து ஆய்வு மேற்கொண்டு விரைந்து உதவிகளை வழங்கிய லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் MLA BP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொதுமக்கள் மிகுந்த பாராட்டை தெரிவித்தனர்.
மின் இணைப்பு அனுமதி வழங்கும் நடைமுறையில் 100 kV வரை சுய சான்றிதழ் போதும் என்ற அறிவிப்பை வரவேற்று திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்க தலைவர் நன்றி தெரிவித்துள்ளார். மின் இணைப்பு அனுமதி வழங்கும் நடைமுறையில் இனி 100 kV வரை சுய சான்றிதழ் மற்றும் போதுமானது என்று அதிரடி மாற்றத்தை அமல்படுத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை வரவேற்று புதுச்சேரி அரசுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் வேல் இசைக்கலவன் தெரிவித்துள்ளார். வணிகர்கள் மின் இணைப்பு பெறுவதற்காக பல்வேறு சிரமங்களையும் நீண்ட கால தாமதங்களையும் தவிர்க்கும் வகையில் தற்போது மின்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றம் மிகுந்த நிம்மதியும் நம்பிக்கையும் அளித்துள்ளது. புதியதாக உருவாகும் வணிக நிறுவனங்களுக்கு திறப்பு விழா நிர்ணயிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக மின் இணைப்பு கிடைக்குமா என்ற கவலையில் இருந்த வணிகர்களிடையே இந்த புதிய மாற்றம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் அனைத்து உரிமங்களும் விரைவாகவும் ஒழுங்கு முறையுடனும் வழங்கப்படும் பட்சத்தில் நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் செயல்பட தொடங்கும். அதன் மூலம் தொழில் வளர்ச்சி அதிகரித்து அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். எனவே புதுச்சேரி அரசு இதுபோல வணிக நிறுவனங்கள் தொடர்பான உரிமங்கள் பெற வேண்டிய அனைத்து துறைகளிலும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். BNI கோரல் நடத்தும் மாபெரும் சம்மர் ஷாப்பிங் மே 15 வியாழக்கிழமை அன்று கோலாகலமாக துவங்கப்பட்டது. BNI கோரல் நடத்தும் மாபெரும் சம்மர் ஷாப்பிங் திருவிழா 2026 மே 15 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கோலாகலமாக துவங்கப்பட்டது. இதில் டைட்டில் ஸ்பான்சர் கிங் கார் ஸ்டுடியோ நிறுவனர் திரு வெங்கட்ராமன் மற்றும் அவரது குடும்பத்தார்கள், மேலும் BNI ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் கோஆர்டினேட்டர் திரு ஆனந்த் காந்திராஜ், லீட் ஆபரேஷன் கிறிஸ்டிபர் பிரசாந்த், ரீஜனல் அட்மின் திருமதி லட்சுமி, ஈவென்ட்ஸ் ஹெட் கல்ஃப் ராஜ் பில்டர்ஸ், சீமென்ட்ராஸ் பிரசிடென்ட் பாலசரவணன், பாஸ்ட் பிரசிடென்ட் திருமதி லட்சுமி முருகன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த எக்ஸ்போவில் 135க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், ஃபுட் ஸ்டால்கள், பிளே ஜோன் ஏரியா என அனைத்தும் உள்ளது. பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என BNI கோரல் சார்பாக அன்போடு அழைக்கிறார்கள். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பன்னாட்டு IEEE கருத்தரங்கம் 2026 நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி IEEE மெட்ராஸ் பிரிவுடன் இணைந்து 14/5/2026 வியாழக்கிழமை அன்று பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த 2ஆம் IEEE சர்வதேச கருத்தரங்கம் துவங்கியது. 14/5/2026 மற்றும் 15/5/2026 வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற்ற இந்த 2 நாள் சர்வதேச நிகழ்வு பல்வேறு பொறியியல் களங்களில் அதிநவீன கண்டுபிடிப்புகளை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சர்வதேச கருத்தரங்கில் ஆஸ்திரேலியாவில் உள்ள RMIT பல்கலைக்கழகத்தின் ஆஸ்திரேலிய ஆராய்ச்சி கவுன்சில் ARC தொழில்நுட்ப பள்ளியின் இணைவர் முனைவர் சம்மன் அடப்பட்டு தொடக்க அமர்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். அவர் தனது சிறப்புரையில் பல்வேறு துறைகளில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புக்கான உலகளாவிய தேவையை வலியுறுத்தினார். துணைத் தலைவர் முனைவர் பொற்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மற்றும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னணுவியல் பள்ளியின் பேராசிரியர் முனைவர் நாகராஜன் கருத்து திருட்டு இல்லாமல் கட்டுரைகளை எவ்வாறு வெளியிடுவது, ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய ஆய்வு பங்களிப்பு 70% இருக்க வேண்டும் மற்றும் கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்றும், மேலும் IEEE நன்மைகள் மற்றும் தொழில்முறையின் உறுப்பினர்களுடனான ஒத்துழைப்புகள் பெற வேண்டும் என்றும், IEEE மாநாட்டை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்து சிந்தனை தூண்டும் சிறப்பு விருந்தினர் தட்சஷிலா பல்கலைக்கழக வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டுவரக்கூடிய புதுமையான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொருளாளர் திரு T ராஜராஜன் அவர்கள் தமது உரையில் ஒரு கருவியில் எல்லா துறை தொழில்நுட்பங்களும் இணைந்து இருப்பது போல மாணவர்களும் AI, ML, VR போன்ற பன்முக தொழில்நுட்ப துறையில் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மற்றும் எட்ஜ் AI-யின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இது ஸ்மார்ட் தீர்வுகளை செயல்படுத்துகிறது மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்குகிறது என்று கூறினார். செயலாளர் டாக்டர் K நாராயணசாமி, இணை செயலாளர் S வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான முனைவர் VSK வெங்கடாஜலபதி அவர்கள் பன்னாட்டு பேராசிரியர்கள், பிரமுகர்கள், பிரதிநிதிகள் மற்றும் பங்கேற்பாளர்களை அன்புடன் வரவேற்று கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். இக்கருத்தரங்கில் டீன் முனைவர் அன்புமலர் அவர்கள் இக்கருத்தரங்கில் சுமார் 182 தேசிய மற்றும் 7 சர்வதேச கல்வி நிறுவனங்களில் இருந்து 2135 ஆய்வுக் கட்டுரைகள் 5 முக்கிய பிரிவுகளின் கீழ் பெறப்பட்டது. இக்கருத்தரங்கில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் S ஜெயக்குமார், கல்வி டீன்கள் முனைவர் S அன்புமலர் மற்றும் முனைவர் AA அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு டீன் முனைவர் K வேல்முருகன், பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு டீன் முனைவர் NSN கைலாசம் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் கல்வி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். ICETEA 2026 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது.
இந்த மாநாடு மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு நிஜ உலக பொறியியல் சவால்களை ஆராய்வதற்கும் எதிர்காலத்திற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்ப தீர்வுகளை பரிமாறிக் கொள்வதற்கும் ஒரு துடிப்பான தளத்தை வழங்குகிறது. கருத்தரங்க தலைவர், பேராசிரியர் மற்றும் மின்னணு மற்றும் தொடர்பியல் பொறியியல் துறை தலைவர் முனைவர் ராஜா அவர்கள் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி ப்ராவிடன்ஸ் மால் அருகிலுள்ள அந்தோனியர் மகாலில் BNI கோரல் இன் எக்ஸ்போ நடைபெறுகிறது. புதுச்சேரி ப்ராவிடன்ஸ் மால் அருகிலுள்ள அந்தோனியர் மகாலில் மே 15, 16, 17 ஆகிய தேதிகளில் BNI கோரல் இன் மாபெரும் எக்ஸ்போ நடைபெறுகிறது. இதில் அக்ஷயா பேக்கரி உரிமையாளர் அருண், அக்வா டிராப்ஸ் உரிமையாளர் பார்த்திபன், கிங்கா ஸ்டுடியோ உரிமையாளர் வெங்கட் மற்றும் கல்யாணி ட்ரேடர்ஸ் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் தங்களது ஸ்டால்களை அமைத்து கலந்து கொண்டனர். எக்ஸ்போவில் சிறப்பு விருந்தினராக நேரில் கலந்து கொண்ட மேனகா பேட்டரி உரிமையாளர் ராம்குமார் அவர்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,450 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,15,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,990 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சுற்றுலா படகுகள், சுற்றுலா தலங்கள் திடீர் ஆய்வு. பாதுகாப்பு விதிமீறலுக்கு கடும் எச்சரிக்கை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொத்தனாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.